இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி உக்கடத்துக்கிட்ட இது டவுன் டவரில் இப்போ நம்ம லெஃப்ட் சைட் போனோம்னா உக்கடம் போயிடலாம். ஆனால் நம்ம இப்போ போகிற வழியிலேயே ஒரு ரைட் ஒன்று எடுக்கணுங்க. அப்போ தான் அந்த பாலம் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம பாலத்துக்குள்ளே போய் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்துட்டு நான் அந்த பாலத்துக்கிட்ட போய் நான் உங்களுக்கு மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறாருல. ஸோ ஓகே ஆர்ல எங்கப்பா ரொம்ப டிராஃபிக் பண்ணுறாங்க. ஸோ ஓகே ஆர்ல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக உக்கட பாலத்து மேலே ஓகே ஆர்ல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உக்கட பாலத்துக்கிட்ட வந்தாச்சு. சரி இப்போ நம்ம அது மேலே போகலாங்க. நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டேர்னிங் எல்லாமே நல்லா இருக்குது. இது அப்படியே இப்படி ஒரு டேர்னிங்கே வருது. இங்கே ஒரு இது ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஆர்ல. ஸோ இந்த ஒர்க் பண்ணாங்கன்னா நம்ம அப்படியே வந்து கூட வந்துடலாம். நான் ஒரு வழி சொன்னேன் பார்த்தீங்களா, இப்படி போக முடியாது, ரைட் எடுத்தால் தான் போக முடியும்னு சொல்லிட்டு நம்ம ரைட் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக வந்தாங்கன்னா கூட வந்துடுவோம். அப்படின்ப்பா ஆர்ல உண்மையாலுமே பாலை ஒர்த்துங்க. ட்ராவல் ஒர்த்தோ இல்லையோ நின்று வேடிக்கை பார்க்குறக்கு சூப்பரான பிளேஸ் பாலம்லாம். இப்போ பார்த்தீங்களா மலையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வா இவ்வளோ நேரம் வெயில் நல்லா சுல்லுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சுங்க. நான் மழை வீடியோ எடுக்கிற நேரம்னு பார்த்துட்டு அப்படியே வெயிலெல்லாம் போயிட்டு பிளேஸ் நீட்டாக தெரியுது. வா உண்மையாலே ஒர்த்து தான் இல்லை பாலம் ஒர்த்து. ஒர்த்துன்னா எப்படின்னா கீழே போனாலே போயிடலாம். எனக்கு கீழே டிராஃபிக் ஜாஸ்தியாக இல்லை. இப்போ இந்த பாலம் எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் ஒர்த்துன்னு சொல்கிறேன். பார்த்துட்டிங்கன்னா இந்த வியூக்காகவே நான் பாலம் வந்துட்டு ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஸோ இந்த சைடு எல்லாமே நீட்டாக இருக்குது. எல்லா வீடு எல்லாமே தெரியுது. ஸோ எல்லாமே குட்டி குட்டியாக நீட்டாக அழகாக தெரியுது ஆர்ல. இந்த பாலமெண்ட்டு பார்க்குறக்கு அந்த ஒரு பில்லர் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது மேலே ஏறி நின்று பார்த்தாலே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்பப்போ டிஸ்டர்பன்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த எல்லோ கலரில் ஒரு லைன் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் தடன்னு இருக்குது. சூப்பராக இருக்கு ஆர்ல. எனக்கு பாலம் உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ராவல் பிடிச்சிருக்கா இல்லையோ இது ஒர்த்து தாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 2 வழி ஏதோ பிரியும்னு சொன்னாங்க. ஒன்று வந்துட்டு பாலக்காடு போகிறக்கு, இன்னொன்று வந்துட்டு பொள்ளாச்சி போகிறக்குன்னு சொல்லிட்டு. அது எந்த இடத்துல வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ கீழேயா இருந்தோம்னா தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா இப்போ கீழே பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஃபஸ்ட் இருந்ததை விட எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ ஸ்பேஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்கார்ல. நான் ஒரு டைம் கீழே வந்து காட்டுறேங்க. எனக்கு இந்த பாலத்திலே பிடிச்ச ஒரே ஒரு இடம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே கீழே ஒரு வாய்க்கால் மாதிரி போகும். அதில் கீழே நல்லா ஆழத்துக்கு பில்லர் போட்டு, ஸோ இங்கேருந்து ஒரு எவ்வளோ ஒரு அடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பில்லர் லைனாக இப்படி ஸ்ட்ரைட்டாக இழுத்து அதுக்கு மேலே தான் இந்த பாலத்தை நிப்பாட்டி இது பண்ணியிருக்காங்க. அந்த ஜாயின் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் கீழே போய் நான் ஒரு டைம் காட்டுறேன். இப்போ எப்படி போகணும், ரைட் சைடு இல்லை அந்த இடத்துல போர்டு போட்டிருக்காங்க. நல்ல வேலை. பாலக்காடுக்கு ரைட் சைடு, பொள்ளாச்சிக்கு லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பொள்ளாச்சி ஒரு நாள் போகிறோம்ல, அந்த பொள்ளாச்சி போகிறப்போ மறுபடியும் இதே பாலத்து மேலே வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓ இது வந்துட்டு டவுனு, பொள்ளாச்சிக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக. ஓகே அதில் இப்போ பார்த்துட்டிங்கன்னா அங்கேருந்து பார்த்தா தான் எனக்கு ஒரு இது தெரிஞ்சிச்சு. இப்போ பாலக்காடு போகிறதுக்கு இப்படி வந்துட்டு இப்படி அப்படியே டேர்ன் பண்ணி வரணும் ஆர்ல. ஓகேங்களா. ஸோ பொள்ளாச்சி போனால் அந்த பாலம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே பொள்ளாச்சிக்கே கூப்பிட்டு போயிடுது. மேலே ஏறதுக்கு வந்துட்டு அந்த சைடு ஒரு பாலம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாலத்து மேலே ஏறினோம்னா இந்த பாலத்தில் வந்து கனெக்ட் ஆகி நம்ம ஸ்ட்ரைட்டாக உக்கடை போய் இல்லை ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த இடத்துல மசூதி வேறு இருக்குது. இந்த டிராஃபிக் சவுண்டுக்கு உங்களுக்கு தொழுகை அப்போ கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் உண்மையாலுமே பாலம் சூப்பராக இருக்கார்ல. நான் இது பார்க்குறதுக்கு தான் வந்தேன், பார்த்துட்டேன். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் அங்கே ஒரு யூடர்ன் போட்டு மறுபடியும் இந்த பாலத்து மேலே தாங்க ஏறணும். ஸோ நான் யூடர்ன் போட்டு நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறாருல. ஸோ ஓகே ஆர்ல, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் யூடர்ன் போட்டு வந்தாச்சு. மறுபடியும் இதே பாலத்து மேலே தான் ஏறி போக போகிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம இந்த உக்கடம் குளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நேராக நிப்பாட்டிட்டு ஸோ அந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ அதனாலேயே ஃபாஸ்ட்டாக இப்படிங்கிறக்குள்ள அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். எனக்கு என்ன ஒரு பயம்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல டேர்னிங் தான் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. சொன்னோம் பார்த்தீங்களா,
எனக்கு உண்மையாலுமே டேர்னிங் தான் பயமாக இருக்குது. ஏன்னா இடம் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குது காரில். இப்போ காருக்கே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாற மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லாமல் இந்த எல்லோ கலர் லைன் வேறு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இது போச்சா, மறுபடியும் எனக்கு மிரர் லூஸ் ஆயிடுச்சுங்க. நான் இருங்கார்ல, நான் மிரர் டைட் வச்சுட்டு நான் அந்த இடத்துல போயிட்டு நான் மிரர் டைட் வச்சுக்கிறேன். எனக்கு மறுபடியும் மிரர் லூஸ் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக இந்த மிரர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லூஸாக தான் இருந்துச்சு. நான் தான் டைட் வச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசி இந்த பாலத்துக்கு மேலே தான் அந்த எல்லோ கலர் ஸ்பீடு பிரேக்கில் எச்சா லூஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் டைட்டாகவே இருக்கட்டும். இந்த நம்ம பேரிகார்டுக்கிட்ட நின்றுட்டு லூஸ் பண்ணி நம்ம அப்புறமா போய்க்கலாம். வரல இந்த இடத்துல அப்படியே நின்றுக்கலாங்க. கொஞ்சம் வியூ பார்க்குற கூட இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம். நான் இப்போதைக்கு நான் டைட் வச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வரல ஆனால் வியூவும் சூப்பராக தான் இருக்குது. நான் இது மிரர் நான் டைட் வச்சுட்டு வரேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உக்கோட குளங்க இது. ஸோ இது இந்த வியூ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த தண்ணி அப்படியே அந்த சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அலையோட சவுண்டு அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குங்க. அது இல்லாமல் அந்த மலை எல்லாமே சூப்பராக இருக்குது. மேகம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே சூப்பராக இருக்குங்க. ஸோ நான் vlog பண்ணிவிட்டு வர பார்த்தீங்கன்னா இடம் வந்துட்டு சூரிய வெளிச்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கரெக்டாக உக்கோட பாலத்து மேலே ஏறினதுமே அந்த சன்லைட் வந்துட்டு கம்மியாகிட்டு இந்த மாதிரி ஒரு மேகமூட்டம் வந்துருச்சுங்க. ஸோ ஓகே, அதில் உக்கோட பாலம் வந்தோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் நான் ரொம்ப நேரம் நின்றுட்டேங்க. ரொம்ப நேரம் நின்று அப்படியே அந்த காற்றுக்கும் அந்த அலையோட சவுண்டுக்கு நான் ரொம்ப நேரம் அப்படியே நின்றுட்டேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு வர மிரர் வந்துட்டு ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுங்க. இப்படி கீழே இறங்கிருச்சு. ஆக்சுவலாக உக்கோட பாலம் வந்துட்டு நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்டுக்காக தாங்க நிறைய பேர் வராங்க. ஏன்னா நல்லா இருக்குது இந்த இடம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கனால எல்லாம் ஃபோட்டோ ஷூட்டுக்கே வராங்க. நம்ம ஃபோட்டோ ஷூட் வந்துட்டு நம்மளே பண்ண போகிறதில்ல, நம்ம டாம் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல் வீடியோவாக ஒன்று எடுத்து அப்லோட் பண்ணுங்க. எனக்கும் ரொம்ப நாள் ஆசை. இது வந்துட்டு ரொம்ப திருக்கலைன்னா கீழே விழுந்துருவோங்க. ஏன்னா நான் வந்துட்டு நிறையா மோட்டோ விளாகரோட நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வர மெயினான பிரச்சனையே இந்த மொபைல் வந்துட்டு கீழே விழுகிறது தான். ஓகே, மாஸ்க் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. ஸோ ஓகே ஆர்லஃப், இப்போ வந்து நம்ம உக்கோட ஸ்டாண்ட் எடுக்கலையா? ஸோ ஓகே ஆர்லஃப், இப்போ வந்து நம்ம உக்கோட பாலத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, அப்படியே கிளம்பலாங்க. காற்று உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு வச்சுக்கேன். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நான் வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த பாலம் இறங்கினதுக்கப்புறம் நான் வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு பாலத்தில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டேர்னிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேர்னிங் வந்துட்டு கொஞ்சம் பயமாயிருச்சு. ஸோ ரொம்ப நாளாக இந்த மிரர் வந்துட்டு எனக்கு லூஸாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கட்டிங் பிளேடு, ஸ்பேனர் நம்பரு, அது பேர் என்னது, ஸ்க்ரூ ட்ரைவரா? இல்லை ஸ்பேனர் தான். ஸோ ஸ்பேனர்லாம் போட்டு நான் டைட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் லைன் மேலே நிறைய இடத்துல இருக்குது. ஸோ இந்த எல்லோ கலர் லைன் மேலே போன மிரர் அப்படியே லூஸ் ஆகிடுச்சு. அந்த ஒரு இந்த வைப்ரேஷனுக்கு மிரர் சும்மாவே லூஸ் ஆகுது. நான் என்ன பண்ணுறது? ஸோ உக்கடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. உக்கடம் எப்போவுமே அழகு தான். அந்த ஐல உக்காவே வந்தனால ரொம்ப அழகாயிருச்சு. ஸோ அதுக்கு மேலே இந்த பாலம் வந்ததுனால ரொம்ப ரொம்ப அழகாயிருச்சு. ஸோ இந்த பாலத்து மேலே வரவங்க மட்டும் என் ரிக்வஸ்ட்டாக வச்சுட்டாலும் சரி, இல்லை நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன்னு நினச்சிட்டாலும் சரி, இந்த பாலத்து மேலே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே வாங்க. எந்த ஒரு அவசரமும் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் பாலத்துக்கு கீழே போய்க்கோங்க. ஸோ மேலே வேடிக்கை பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் பாலத்துக்கு மேலே வாங்க. ஏன்னா டேர்னிங் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு இதாகவே தான் இருக்குது. கார்னரிங் பண்ணுறப்ப கீழே விழுந்துட்டிங்கன்னா எமர்ஜென்சியாக போக வேண்டிய இடத்துக்கு நீங்கள் எமர்ஜென்சியாக போகிற மாதிரி ஆயிரும். ஸோ சில இடத்துல இந்த பாலத்தை பொறுத்தவரைக்கும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா டேர்னிங் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பாலத்துக்கு மேலெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதான் நான் சொல்கிறேன். ஆஹா. ஸோ ஓகே ஆலா, நான் இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ பாய் ஆர்லஃப்.